இனிமே நீங்கள் வங்கிகள்ல தங்கம் வச்சு பணம் வாங்க முடியாது. ஆர்பிஐ சொல்லியிருக்க புதிய 9 விதிமுறைகள். நன்மை என்ன, தீமை என்ன, உண்மை விரக்கச்சு. விதிமுறை 1. எல்டிவி லோன் டு வேல்யூ 75% தான் தங்கத்தின் மதிப்புக்கு ஏற்ப பணம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுடைய தங்கத்தோட விலை மதிப்புங்கிறது 10,000 ரூபாய் இருக்குன்னா அதில் 75% 7,500 ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வங்கிகளாக இருந்தாலும் நிதி நிறுவனங்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாங்க. வங்கிகளில் மட்டும் இல்லை, நிதி நிறுவனங்களும் தான். இது அக்ரி நான் அக்ரி இந்த இரண்டுலையும் உங்களுக்கு இதே லோன் தான் கொடுப்பாங்க. கோல்டு லோன் 75% மட்டும்தான் கொடுப்பாங்க. விதிமுறை 2. ப்ரூஃப் ஆஃப் கோல்டு ஓனர். இந்த நகை நீங்கள் அடகு வைக்க போகும்போது இந்த நகையோட ஆதாரம் கேட்பாங்க, ரசீது கேட்பாங்க, சில வித ஆவணங்கள் நீங்கள் எங்கே வாங்கினீங்க, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதனுடைய சரியான டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட இல்லைன்னா உங்களால் இந்த நகையை அடகு வைக்க முடியாது. நம்மக்கிட்ட நம்மளுடைய குடும்பத்தினருடைய நகைகள் இருக்கும், பழைய நகைகளாக இருக்கும், ஸோ இந்த மாதிரிலாம் நகைகள் இருக்கும். ஆனால் அந்த நகையை நம்ம ஏற்கனவே வச்சு நம்ம எடுத்திருப்போம். ஆனால் இப்போ அதற்குள்ள சரியான ஒரு ஆதாரம் இருக்கணும். ஒரு எழுத்து வடிவத்திலேயாவது அந்த ஆதாரம் இருக்கணும். சில களவு நகைகள் அடகு வைக்கிறாங்க, எங்கேயோ இந்த மிஸ் ஆகின இதெல்லாம் அடகு வைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சரி. ஆனால் எப்படி பழைய நகைகள் ஒவ்வொன்றா சிறுக சிறுக சேமிச்சிருப்பாங்க, இப்போதைக்கு யார்கிட்டையுமே அந்த மாதிரி ஆதாரங்கள் இருக்காது. இப்போ ஏற்கனவே இந்த ஒரு வழிமுறை தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, இந்த விதிமுறை இது தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா யாருக்கும் எந்த வித பிரச்சனை இல்லை. அந்த ரசீதுகள் எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ யாருக்கு என்ன தெரியும், புதியதாக ஒரு ரூல்ஸை கொண்டு வரும்போது இந்த விதிமுறைகள் மூலமாக பாதிக்கப்படுறது அதிகமாக சாமானிய மக்கள் தான். ஸோ இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். விதிமுறை 3. நீங்கள் தங்கத்தை சரி 75% இருக்கலாம், அதற்குடைய ஆதாரம் இருக்கலாம், இது எல்லாமே இருந்து நீங்கள் பேங்க்கில் போய் அடகு வைப்பீங்க. ஆனால் வைக்கும்போது பியூரிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒன்று வேணும். இந்த பியூரிட்டி சர்டிஃபிகேட்னா என்ன, அந்த தங்கத்துடைய தூய்மை என்ன, அந்த தங்கம் எவ்வளவு எடை, அதில் சில கற்கள்லாம் வச்சுருப்பாங்க, சில டிசைன்ஸ்கெல்லாம் வச்சுருப்பாங்க, அது எவ்வளவு இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாமே அந்த பியூரிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கணும். ஸோ அது இருந்தால்தான் உங்களுக்கு இந்த கோல்டு லோன் கொடுப்பாங்க. போக போக இந்த விதிமுறைகள் கேட்க இனிமேல் தங்கம் வாங்குறதே வீண்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுதில்ல. அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ கொண்டு வந்திருக்க விதிமுறைகள் எப்போ வேணாலும் மாறலாம். கண்டிப்பாக இருந்தெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கொரோனா கட்ட காலங்களில் 80% இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு இவ்வளவு நெரிசல்களில் கொண்டு வராங்கன்னா இதற்கு ஏதோ ஒரு முக்கிய புள்ளி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். தங்கம் விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நெருக்கடிகள் உருவாகுது. நிறைய நபர்கள் தங்கம் வாங்கிறது ஒவ்வொரு அழகுக்காக இல்லை, நம்மளுடைய ஒரு ஆபத்து சூழ்நிலைக்கு இது உதவும் அப்படிங்கிறதுக்காக தான். யாருக்கிட்டையும் நம்ம கை கட்டி நிற்க வேண்டாம். ஸோ நம்ம நகையை அடகு வைப்போம், அதற்கு பிறகு நம்மளால் முடியும் போது திருப்பிக்கலாம், அந்த ஒரு நோக்கத்தில் தான் வைப்பாங்க. ஆனால் இவ்வளவு விதிமுறைகள் நெருக்கடியாக ஒரு சாமானிய மக்களுக்கு கொண்டு வராங்கன்னா இது முழுக்க முழுக்க தவறு. இது மாறுமா மாறாதா அப்படிங்கிறது பார்க்கலாம். விதிமுறை 4. நம்ம ஒரு நகையை கொண்டு வைக்கிறோம்னா அந்த நகை 22 கேரட் இனிமே பியூரிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த நகையை அடகு வைக்க முடியும். அதற்கு குறை இருக்குது, கண்டிப்பாக உங்களால் வைக்க முடியாது. ஸோ அது வைக்கலாம், ஆனால் அதற்கும் ஒரு சிக்கல் இருக்குது.
அது என்னன்னா 22 கேரட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 75% கொடுப்பாங்க. 22க்கு மேலே அதற்கு குறைய 18 கேரட் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அப்படி இருந்தால் அதை 22 கேரட்டுக்காக கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போது அந்த 18 கேரட்டோட தங்கத்தோட வேல்யூ கம்மியாகும். அந்த மதிப்பு கம்மியாகி அதுக்கு பிறகு அந்த 22 கேரட் எவ்வளோ வருதோ அதில் இருந்து 75% உங்களுக்கு கோல்டு லோனாக கொடுப்பாங்க. ஸோ இந்த இதுவும் ஒரு புதிய ரூல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று, நீங்கள் தங்க நாணயமாக வச்சுருப்பீங்க. அந்த தங்க நாணயம் 22 கேரட் பியூரிட்டி இருக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பேங்க்கில் இருந்து வாங்கினதாக இருக்கணும். வேறு ஒரு கடைகளில் இருந்தோ அந்த கோல்டு காயின்லாம் வாங்கி நீங்கள் அடகு வைக்க முடியாது. விதிமுறை 5 தான் சொல்லியிருந்தேன்ல, 18 கேரட் இருக்கிற தங்க நகையை நம்மளால் வைக்கும்போது அது 22 கேரட்டுக்கான வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவில் 75% பண்ணி தான் நமக்கு இனிமேல் அமௌண்ட் கொடுப்பாங்க. விதிமுறை 6. இந்த விதிமுறை 6ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்ககிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கலாம், ஆனால் அதுவும் குறிப்பிட்ட அளவு தான் உங்களால் அடகு வைக்க முடியும். நீங்கள் ஏதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமான நகைகள் இருக்குது, எனக்கு அளவுக்கு அதிகமான பணம் தேவை, இது மூலமாக என்னால் பூர்த்தி அடைய முடியும்னு நீங்கள் நினச்சி நீங்கள் போகிறீங்கன்னா 1 கிலோ வரைக்கும் மட்டும்தான் அதை அடகு வைக்க முடியும். 1 கிலோக்கு மேலே உங்களால் வைக்க முடியாது. அதற்கு உள்ளதான் உங்களால் அடகு வைக்க முடியும். ஸோ 1 கிலோ மட்டும்தான் தங்கம் உங்ககிட்ட அடகு வைக்க முடியும். ஸோ இதுதான் லிமிட். இந்த லிமிட்டுக்கு மேலே வைக்க முடியாது. விதிமுறை 7. வெள்ளி நகைகளையும் இனிமே நீங்கள் அடகு வைக்கலாம். வெள்ளிகளில் இருக்கிற காயின்ஸாக இருந்தாலும் நகைகளாக இருந்தாலும் உங்களால் அடகு வைக்க முடியும். ஆனால் அதுவும் 925 மினிமம் 925 பியூரிட்டியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விதிமுறை 8. இந்த விதிமுறையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சைன் போடுவீங்க பார்த்தீங்களா ஒரு அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டில் எவ்வளவு நகை, என்னென்ன மாதிரிலாம் விஷயம், ஸோ இது எல்லாம் தெளிவாக அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கணும். ஸோ அந்த ஒப்பந்தத்தில் சரியாக இருக்கணும். அதை எவ்வளவு நாளில் திருப்பணும், அதை திருப்பலைன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி டீட்டெயில் விஷயங்கள் கண்டிப்பாக அந்த பேங்க் வங்கிகளில் இருந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை நீங்களும் எல்லாம் தெளிவாக படித்து பார்த்துக்கணும். விதிமுறை 9. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் பேங்க்கில் அடகு வச்சுருப்பீங்க, அடகு வச்ச நகையை மறுபடியும் திருப்ப போவீங்க, பணமும் கட்டியிருப்பீங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் அவங்க ஒவ்வொரு காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், உங்களுடைய நகையை திருப்பி தராமல் 7 நாளைக்குள்ளே உங்களுக்கு அந்த நகையை திருப்பி தரலைன்னா அந்த பேங்க் 7 நாளைக்கு பிறகு ஒவ்வொரு நாளுக்கும் 5000 ரூபாய் உங்களுக்கு நேரடியாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது எவ்வளவு நாள் டிலே ஆகுதோ அந்த நாட்களுக்கு எல்லாம் 5000 ரூபாயை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது ஆர்பிஐ பேங்க்குக்கு போட்டிருக்க ரொம்ப பெரிய ஒரு கண்டிஷனான ஒரு ரூல். ஸோ இந்த விதிமுறையை அவங்களால மீற முடியாது. ஸோ இதுதான் இனிமேல் கோல்டு நீங்கள் வாங்குவீங்க, வாங்கி என்ன வைப்பீங்க, இதெல்லாம் இருக்கணும். ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த விதிமுறைகள் எல்லாம் ரொம்ப உறுதி செய்யப்பட்டு ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த நகையை வேற ஒரு இடத்துல சம்மந்தமே இல்லாமல் சின்ன சின்ன இந்த சேட்டு கடை இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக இருக்குல்ல, அதிக வட்டிகள் அந்த மாதிரி இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ரொம்பவே மோசமான அப்டேட்னு என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை. This content sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the ஆன்லைன் ஷாப்பிங். டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்குது.